அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற ஆடி மாத பலன். அதாவது மிக முக்கியமான மாசம் எதுனா ஆடி மாசம்தான். இந்த மாசத்துல எந்த காரியமும் பண்ண மாட்டாங்க. ஆடி மாசம் பார்த்திருப்பீங்க. ஆனால் தெய்வத்துக்கு உகந்த மாதம் ஆடி மாதம்ங்கிறாங்க. அதாவது சூரிய பகவான் கால புருஷனுக்கு 4வது வீட்டில கடகராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம்தான் ஆடி மாதம். இதை விட இன்னொரு முக்கியமான விசேஷம் இந்த மாசத்துல தட்சிணாயன காலம்பாங்க. இந்த காலத்தை சூரிய பகவான் ஆடி மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா தை மாசம் வரை தட்சிணாயன காலம். அதாவது தேவர்களுக்கு இது இரவு பொழுதுங்கிறாங்க. தெய்வங்கள் இரவு பொழுதும்பாங்க தெய்வத்துக்கு. இதான் இந்த ஆடி மாதம். அதனால இந்த ஆடி மாசத்தை எல்லாருமே விசேஷமா கொண்டாடுவாங்க. இது தட்சிணாயன காலம்னு இனிமே எல்லாரும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆடி மாசத்துல மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்குது. மெயினா ஆடி மாச அமாவாசை. ஆடி மாசம் 19ஆம் தேதி வருதுங்க ஆடி அமாவாசை. யாருங்க எல்லாரும் பாருங்க, இறந்த முன்னோர்களை நினைச்சு பார்க்கக்கூடிய மாசம் ஆடி மாசம் தான். முன்னோர்கள் உங்க வீடை தேடி வரக்கூடிய மாசம் அமாவாசையில ஆடி அமாவாசை தான். மெயினா ஆடி அமாவாசை, தை அமாவாசை. மெயினா ஃபர்ஸ்ட்ல உள்ள ஆடி அமாவாசை தான் மெயின். எப்படிப்பட்ட முன்னோர்கள் வழிபாடே சரியா இல்லாட்டி பாருங்க, கடற்கரை ஓரத்துல தர்ப்பணம் பண்ணி உங்க முன்னோரை நினைச்சு வந்து வழிபாடு பண்ணா, 4 பேருக்கு அன்னதானம் பண்ணா உங்க முன்னோர்கள் உங்க வீடை தேடி வருவாங்க. அதனால இந்த ஆடி மாசம் அமாவாசையை எல்லாருமே உங்க இறந்த முன்னோர்களாக வழிபாடு பண்ணுங்க. ஆடி மாசம் 19ஆம் தேதி வரும் இந்த ஆடி அமாவாசை. இது முக்கியமான நிகழ்வு. முதல் நிகழ்வுனா இதுதான். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த விசேஷம் பாத்தீங்கன்னா அது மெயினான ஒரு விசேஷம். ஆடி பூரம் திருவிழா. அதாவது அம்மன் கோயில பாருங்க, இந்த ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை பெண்கள் விடாம கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுவாங்க. இந்த ஆடி மாசத்துல இருந்து கூழ் ஊத்துறது, விசேஷ காலங்கள், குலதெய்வத்துக்கு பூசை போடுறது, குலதெய்வ வழிபாடு பண்றது, இது எல்லாமே இந்த ஆடி மாசம்தான். இறைவன் உங்க பக்கம் கண் விழித்து பார்க்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாசம். அதனால இந்த ஆடிப்பூர திருவிழாவை ரொம்ப விசேஷமாக எல்லா அம்மன் கோயிலையும் பாருங்க விசேஷமா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஆடி மாசம் 22ஆம் தேதி இந்த ஆடிப்பூர திருவிழா ஆரம்பிக்குது. இதுவும் நல்ல ஒரு அனுகூலம். மெயினா பெண்களுக்கு இந்த மாதம் உகந்தது. ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை அம்மன் கோயில போய் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு கேட்ட விஷயம் எல்லாமே, உங்க மனசுல உள்ள விஷயம் எல்லாமே வெற்றியா மாறும். இப்ப இந்த ஆடி மாசம் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக ஒரு யோகமா இருக்குன்னு பார்ப்போம். பொதுவா அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம குறைஞ்ச நாள்ல நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த துலாராசி அன்பர்களே, பொதுவாக துலாராசி கால புருஷனுடைய 7வது ராசி தான் இந்த துலாம் ராசி. துலாராசிக்காரங்க எதுலையுமே பாருங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் துலாராசி அன்பர்கள். நல்லா உழைக்கக்கூடிய குணம் அவங்கள்ட்ட நிறைய இருக்கும். ஏன்னா இது பொதுமக்களுடைய சேவையில அதிகமாக ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னா துலாராசிக்காரங்க தான். அது மட்டும் இல்லாம இது அவருடைய அதிபதி யாரு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் வர்றதுனால கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் துலாராசிக்காரர்கள். இதுலையுமே இவங்களை சுத்தி ஒரு 10 பேரை வச்சுப்பாங்க. இப்போ நண்பர்கள், பழக்க வழக்கம், சரௌண்டிங் எல்லாமே பாருங்க இந்த துலாராசிகள் அதிகமா இருக்கும். பொதுமக்களுடைய சேவையில அதிகமாக ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த துலாராசிக்காரங்க தான். கடுமையாக உழைக்கக்கூடிய குணமும் துலாராசியில கண்டிப்பாக இருக்கும். நல்ல உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சனி பகவான் இங்க உச்சமாகிறார். இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க துலாராசிக்காரங்க எப்போதுமே. சரி, ஒரு லட்சியத்தை அடையினா கண்டிப்பா அந்த லட்சியத்தை எப்படியாச்சும் அடைஞ்சிருவாங்க. இதான் துலாராசியை பொறுத்தவரை. கொஞ்சம் தன்மானத்தை நிறைய பார்க்கக்கூடிய நபர்கள் துலாராசிக்காரங்க தான். அப்படிப்பட்ட துலாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார்?
இதை மொத்தம் ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லாக நீங்கள் வாழ்நாள் பலன் எடுத்துக்க வேணாம். ஒரு ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்தில் நீங்கள் துளாராசியாக இருக்கலாம். ஆனால் லக்னம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னம் வராது. பிறப்பு ஜாதகத்தில் லக்னங்கள் மாறி மாறி வரும். அதுக்கேற்றாப்புல திசாபத்தி நடக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நல்ல பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீய பலன் பார்க்குறாப்புல வந்துடும். அப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் திசாபத்தி மாறி போயிருக்கும். புத்திநாதன் பலவீனமாக இருப்பார். ஏன்னா லக்ன புள்ளியை வச்சு 9 கிரகம் நம்ம உடம்புல இயங்குது. நீங்க பிறந்த நேரத்தை வச்சு 9 கிரகம் நம்ம உடம்புல இயங்குது. ஒவ்வொரு கிரகமே ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கும். மனைவிக்கு, சகோதரருக்கு, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் ஒரு பொறுப்பு எடுத்துக்கும். அந்த நேர காலம் வரும்போது கண்டிப்பா அதை தாண்டி தான் வரணும். அது நல்லதா இருந்தா நல்லா பலனை கொடுக்கும், கெட்டதா இருந்தா கெட்ட பலனை கொடுக்கும். எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்கு. பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கிற பரிகாரத்துல இருக்கு. நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் அழகா நிறைய விஷயத்த ஜோதிடம் மூலமா கொடுத்துட்டு போயிருக்காங்க. பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைச்சிக்கலாம் பரிகாரத்துல. அதனாலதான் எல்லா வீடியோன்னு சொல்லி ஒரு பொது பலனா பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு எடுங்க. கரெக்டான ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம். இப்ப கிரகம் இப்ப எங்கெங்க சஞ்சாரம் செய்யறான் பார்ப்போம். பொதுவா பாருங்க, ஒரு ராசியில இருந்து பாத்தீங்கன்னா 5ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கும்பராசியில. அடுத்து 6ஆம் பாவத்துல ராகுபவன் சஞ்சாரம் செய்யறாரு, அதாவது மீன ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் பாவத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து 10ஆம் பாவத்துல கடகராசியில சஞ்சாரம் செய்யறாங்க. 11ஆம் இடத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 12ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு சுக்கிர பகவான் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 11ஆம் பாவத்துக்கு வர்றாரு. லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. ராசி அதிபதி 10-11 லாபத்துல திக்பலமா, சூரியனோட திக்பலமா வர இருக்காரு. லாபத்துக்கும் வர்றாரு. என்னை பொறுத்தவரையும் துளாராசி இது மிகப்பெரிய ஒரு யோகம் நான் சொல்லுவேன். நான் கெட்ட பலன் சொல்ல மாட்டேன். துளாராசியை பொறுத்தவரை எது வந்தாலும் சரி, இது எல்லாமே யோகமா தான் வரும். இங்க தோல்விக்கே வேலை இல்லை. துளாராசியை பொறுத்தவரை எல்லாமே வெற்றியா தான் கொண்டு வந்து காட்டுது. இங்க பலவீனமே கிடையாது. துளாராசியை பொறுத்தவரை இங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையை தான் மாறுது. பாத்துங்க, எந்த காரியம் எடுத்தாலும் சரி இனிமே வெற்றியா தான் வரும். துளாராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார். ஏன்னா துளாராசிக்கு 8ல குரு இருக்கு. அப்படி இப்படிம்பாங்க. என்ன ஒரு சில பேருக்கு வேலை உத்தியோகத்துல தடை இருக்கும், வேலை உத்தியோகம் பறி போயிருக்கும், வேலையில பிரச்சனை இருக்கும், கணவன்ல ஒரு பிரச்சனை இருக்கும், நண்பர்கள்ட்ட பிரச்சனை இருக்கும், டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்கும். ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ல பிரச்சனை இஷ்யூ மாதிரி கொண்டு வந்து வைப்பாரு. நண்பர்கள், பழக்க வழக்கம், சகோதர சகோதரி உறவுகள், இது மாதிரி வீசிங் ப்ராப்ளம், சரி தொந்தரவு, வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், இது மாதிரி நிறைய ஒரு தடைகள், இடம் சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய ஒரு நிகழ்வுல ஒரு சில பேர் பார்த்துருப்பாங்க. என்னை பொறுத்தவரை இனிமே அந்த தாக்கங்கள் குறையும். குறைஞ்ச நல்ல ஒரு அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க போகக்கூடிய நேரம் எல்லாமே ஒரு வெற்றி பாதையா கண்டிப்பா வரும். இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க. என்னை பொறுத்தவரை துளாராசிக்காரர்கள் நல்ல டைமிங் இருக்கு. படிப்பு, கல்வி எல்லாமே ஒரு மந்தமான தன்மை, தொழில ஒரு மந்தமான தன்மை, இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துட்டாங்க துளாராசிக்காரங்க. இனிமே பார்க்க மாட்டாங்க. நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி இனிமே பயணிப்பாங்க. இங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வரும். துளாராசிக்காரர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன். நான் ராசி அதிபதி 11ல இருக்கிறதுனால சொல்றேன். பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே சூப்பரா இருக்கும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, ஆடி மாசம் 15க்கு அப்புறம் பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில பாருங்க நிறைய விஷயம் மாறும். பாருங்க, எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய டைமிங் வரும். பாருங்க, ஆடி 15க்கு அப்புறம் இறைவனுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க. துளாராசிக்காரங்க சூப்பரா அமையும். தொழில்ஸ்தான அதிபதியை சுக்கிர பகவான் 15ஆம் தேதிக்கு நேரம் 7ஆம் பார்வையை பார்த்துருவார். அப்ப ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பரான யோகம். படிக்கக்கூடிய மாணவ படிப்பு, கல்வி எல்லாமே டாப்பா இருக்கும். துளாராசியை பொறுத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே கல்வியில தடையே கிடையாது. எல்லாத்துலயும் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. படிப்பு, கல்வியில எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு எதிர்காலங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் துளாராசிக்கு. அப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வரும். அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியம் எழுதுங்க.
கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கும். ஏன் அரசாங்க வேலை கிடைக்கும்னா ஒண்ணும் கிடையாது. உங்க ராசிக்கு உங்க ராசி அதிபதியான சுக்கிர பகவான் அரசாங்க வீட்டான ஆடி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் வீட்டுக்கு வர்றாரு. அப்ப யார் ஜாதகத்துல லக்னத்தோட சூரிய பகவான் தொடர்பு இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அரசாங்க வேலை 100% இப்ப எக்ஸாம் எழுதுனா நல்ல ரிசல்ட்டா பாத்துக்கலாம். ஆனா சூரியன் திக்பலமா வேற 10ஆம் இடத்துல இருக்கிறாரா, இது ஒரு மிகப்பெரிய யோகம். இது ரெண்டுமே நல்ல ஒரு யோகத்தை, நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், அரசு மூலம் அனுகூலம், இது எல்லாமே கிடைக்க போது துலா ராசிக்காரங்களுக்கு. படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட மாணவர்கள் அப்புறம் நல்லா இருக்கும். பொருளாதாரம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். எதிர்பார்த்ததை விட சேமிப்புகள் அதிகமா இருக்கும். இந்த காலகட்டம் பார்த்துக்கணும். வருமானம் பயங்கரமான ஒரு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு. திருமணத்தில் உள்ள பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் விளையும். நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் கண்டிப்பா வந்துடும். இனிமேல் தடைகள் கிடையாது. திருமணத்துல எந்த ஒரு பிரச்சனை சரி அதை பேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாசம் பேசுவாங்க, ஆடி மாசம் பேசுவாங்க, ஆவணி மாசம் திருமணத்தை முடிப்பாங்க. காதல் திருமணம், இரண்டாவது திருமணம் எல்லாமே சொல்றேன். நான் பொதுவாக சொல்றேன். எல்லா மெயினா உடம்பு சார்ந்த பிரச்சனை பெருசா இருக்காது, மருத்துவ செலவு இருக்காது. நீங்க எங்கே போய் நீங்க லோன் கேளுங்களே, துலா ராசிக்காரங்க எல்லாத்துக்கும் லோன் இப்போ சேங்ஷன் ஆகும். கடன் உதவி உடனே கிடைக்கும் உங்களுக்கு. இந்த குரு மங்கள யோகம் உங்களுக்கு பயங்கரமா வேலை செய்யும். திடீர்னு கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, டீச்சிங் லைனுக்கு வேலை, இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி மாத்துறது, வாகனத்தை மாத்துறது, எல்லாமே மாற்றக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும். ஏன்னா சுக்கிரனே நேரம் அந்த சனி பகவானை பார்க்கறதுனால நல்லா பாருங்க. சுக்கிர பகவானே சனி பகவானை பார்க்கிறாரு 4ஆம் இடத்தை. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனத்துக்குள்ள அதிபதியா பார்க்கிறாரு. இது எல்லாமே மாற்றக்கூடிய நேரம் நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு. அப்ப சூப்பரான டைம் அமைச்சு கொடுக்குறாரு. ஒரு இடம் மாற்றம், பூமி மாற்றம் எல்லாமே பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாருங்க, பெண்களுக்கு எந்த வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், இரும்பு தொழிலா இருக்கட்டும், நெருப்பு தொழிலா இருக்கட்டும், ஷேர் மார்க்கெட் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. இப்ப நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே நல்ல ஒரு வெற்றி பதை அமையுது. இப்ப நம்ம நட்சத்திர படம் பார்ப்போம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் துளாராசி வரக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க. ஒரு தைரியமான குணம் இருக்கும். எப்போதுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எந்த விஷயத்திலையும் சரி, குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. நண்பர்கள், பழக்க வழக்கம், குடும்பம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். பொதுமக்களுடைய சேவை, வருமானம், இதை பத்தி ரொம்ப சிந்தனை ஓடும். இனிமே பாருங்க, குடும்பத்தை நல்ல இன்கம், வருமானம் சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. நல்ல எதிர்காலத்தை கொடுப்பாரு. பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரை அமைச்சு கொடுக்குறாரு. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே அமையும். இடம் மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், இது மாதிரி நிறைய விஷயத்த பண்றாப்புல வரும் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் நிற்கிறார். அதனால சொல்றேன். வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க இடமாற்றம் கண்டிப்பா வரும். லாட்ரி யோகம், திடீர் யோகம் கண்டிப்பா உண்டு. போலீஸ், ராணுவ, மருத்துவர், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க, இதுலையுமே பயங்கரமா பிரம்மாண்டமா சிந்திக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். பிரம்மாண்டமாக சிந்திப்பீங்க. உங்களுடைய சிந்தனை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. வேலை, உத்தியோகம், இடம், பூமி, தொழில சார்ந்த விஷயம் நல்லா அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தன்மை அமைச்சு கொடுக்குறாரு. நீங்க எங்கே போய் லோன் கேட்டாலும் சரி, லோன் சாங்ஷன் ஆகும். நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப், தொழில், வேலை, உத்தியோகம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. தொழில லாபத்தை கொடுக்குறாரு. உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு. எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் வருது சுவாதியில பிறந்தவங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அனுஷனுக்கு, சுவாதிக்கு அப்புறம் விசாகத்துல பிறந்தவங்க. ரொம்ப பொறுமையான குணம் இருக்கும், அமைதியான குணம் இருக்கும், அனுசரிச்சு போவாங்க, விட்டு கொடுத்து போவாங்க. இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. விசாகத்துல பிறந்தவங்க நல்ல டைம் அமைச்சு கொடுக்குறாரு. வேலை, தொழில், இடமாற்றம், வெளியூர், வெளிநாடு சார்ந்த விஷயம் இது எல்லாமே நீங்க போகக்கூடிய அமைப்பு எல்லாமே தேடி வருது. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்தி. எந்த காரியம் எடுத்தாலும் சரி, இனிமே வெற்றியா வரும். தோல்வியே கிடையாது உங்களுக்கு. நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு குடும்ப சம்பந்தமாக. அதே மாதிரி பாருங்க, வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் இது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி அரசாங்க தொடர்பு, அரசியல் தொடர்பு, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் வருது, லாட்ரி யோகம் இது எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு. டீச்சிங் லைனு, பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய ஆடி மாத பலன் துலா ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.